என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஓ சோனா ஓ சோனா ஓ சோனா I love you பேபி. ஓகே, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன சொன்னா பேபி? சோ பியூட்டிஃபுல், சோ எலிகண்ட், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். ஓ தேங்க்யூ ரோக்கி. அப்புறம் என்ன ரோக்கி இதெல்லாம்? கேண்டில் லைட் டின்னர்னு சொல்லிட்டு இங்க ரூம்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது வந்து சோனா பேபி, அங்க வெளியேனா நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு அவ்வளவா பிரைவசி இருக்காதுல்ல, அதான் அந்த கேண்டில் லைட் டின்னரை இங்க ரூம்லயே அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். அப்போ கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. ஆமாமா, போட்டோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் வசதியா தான் இருக்கும். சட்டு போட்டு நான் 4 போட்டோ எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்போம். சோனா பேபி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீ என்ன சொல்ல வர போறேங்கிறது எனக்கு தெரியும்டா. அதை நீ சொல்றதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ரோக்கி, சொல்லுங்க. அது வந்து சோனா பேபி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அதனால நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நான் டைரக்டாவே சொல்றேன். ஐ லவ் யூ சோனா பேபி. ஐயோ ரோக்கி, இத நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ரோக்கி. ஐயோ சோனா பேபி, நிஜமாவா சொல்ற? நான் லவ் சொன்னதும் நீ உடனே ஒத்துக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன ரோக்கி நீங்க, உங்களை பிடிக்காமையா உங்க கூட கேண்டில் லைட் டின்னருக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? அதுலயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா என் மனசு பூரா நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு? ஐயோ ஆமா சோனா பேபி, அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன் பாரு. சோனா பேபி, எங்க என் லவ் நீ ரிஜெக்ட் பண்ணிருவியோன்னு ரொம்ப பயந்தேன். ஐயோ ரோக்கி, நீங்க இவ்வளோ ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்க லவ் போய் நான் எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? ஏய் சோனா பேபி, நீ என் லவ் அக்செப்ட் பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாம்? பண்ணணும் ரோக்கி, பண்ணணும். ஏய் சோனா பேபி, டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படி பெட்ல உட்காந்து பேசிட்டு இருப்போமா? அப்பாடா, மாங்காய் தலைய மேட்ருக்கு வந்துட்டான். டி மச்சான் ரெடியாடுறா? டி சக்தி ரெடியா தான் இருக்கேன். ஆனா அவன் சொன்னதும் ஓகே சொல்லாதடா, அப்புறம் நம்ப மாட்டான், சந்தேகம் வந்துரும். ஐயோ இவன் ஒருத்தன். டே இப்ப என்னடா பண்ணணுங்கிற? டேய், எந்த பொண்ணடா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவா? அதனால முதல்ல இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு கொஞ்சம் சீன் போடு. அப்பவும் அவன் விட மாட்டான், அப்போ உன்னை கம்பல் பண்ணுவான். அதுக்கப்புறமா நீ ஓகே சொல்லு. ஐயோ இவன் ஒருத்தன் சீனை போடு ஃபேனை போடுன்னுக்கிட்டு. ஏன் கஷ்டம் எனக்கு தானடா தெரியும். சரி இரு, நீ சொல்ற மாதிரி செஞ்சு தொலைக்கிறேன். என்ன சோனா பேபி, நான் சொன்னதுக்கு ஓகே தானே? ஓ மை காட், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க ரோக்கி? ஐயோ என்னாச்சு சோனா பேபி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமாம் ரோக்கி, ஆமாம், தப்பா தான் சொல்லிட்டீங்க. ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க ரோக்கி? சக்தி பின்றடா டேய். ஐயோ சிரிப்பு வந்துரும், சும்மாடா டேய். ஐயோ சோனா பேபி. இல்லை ரோக்கி இல்லை, நீங்க நினைக்கிற எதுவும் நடக்காது ரோக்கி. ஏன் சோனா பேபி? அதான் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் ஆயிட்டோமே. இல்லை ரோக்கி, 1000 தான் இருந்தாலும் நான் ஒரு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாமே உள்ள ஒரு பெண். என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் போறேன் ரோக்கி. ஏ சோனா பேபி இரு, நான் ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் உன் கூட இப்ப க்ளோஸா இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா இப்ப மட்டும் நீ என்னை விட்டு போயிட்டேனா, அதுக்கப்புறம் என்னால வாழவே முடியாது சோனா பேபி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இல்லை ரோக்கி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. அப்போ நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா சோனா பேபி? அப்ப நீ என் கூட பழகுனது, என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனது, இப்ப என்ன காதலிக்கிறேன்னு சொன்னது, இது எல்லாம் நடிப்பா சோனா பேபி? ஆமாம் ரோக்கி, ஆமாம், நடிப்பு தான். ஆரம்பத்துல நான் நடிக்கத்தான் வந்தேன், கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு ரோக்கி, தோத்து போச்சு.
ஐயோட சக்தி போதுண்டா சக்தி, இதுக்கு மேல நடிச்சா மாட்டிக்குவடா. அப்படிங்கிற சரி, ஓகே ரெடியாரு. ஐயோ ரோக்கி, நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க வருத்தப்படுறத பார்க்கும்போது என்னால தாங்கிக்க முடியல. ஓகே ரோக்கி, உங்க காதலுக்காக நான் என்னோட கற்பையை விட்டு கொடுக்கிறேன் ரோக்கி. சோனா பேபி, நிஜமாவா சொல்ற சோனா பேபி? ஆமாம் ரோக்கி, இந்த சோனா உங்களுக்கு தான். கேமரா ரோலிங், ஆக்ஷன். ஆசை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத செய் 101 மொய் போதாது டோய் சொத்தை எழுதி வை வை வை. நான் பிறந்த பத்தூரு காலி, நான் வளர்ந்த ஜில்லாவே காலி. நான் பிறந்த பத்தூரு காலி, வளர்ந்த ஜில்லாவே காலி. சிரிச்சே எல்லோரும் காலி மாமா. அழக பார்த்தா ஜவுளி கடை, அழந்து பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை. ரியா குட்டி, அந்த போன்ல உனக்கு என்ன தெரியுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? ஓ, அது போன்ல உனக்கு தெரியுமா? சரி, அந்த போன்ல உனக்கு என்னெல்லாம் தெரியும்? ஐயோ, கவால கவால பாட்டெல்லாம் உனக்கு தெரியுமா? அடக்கடவுளே, ஷமீர் உனக்கு என்னெல்லாம் தான் சொல்லி கொடுத்திருக்காரு? பட்டு செல்லம், இன்னும் வேற உனக்கு என்ன பாட்டெல்லாம் தெரியும்? ஓ, உருளைக்கிழங்கு பாட்டெல்லாம் தெரியுமா? எங்க பாடு பாப்போம். ஐயோ, சூப்பரா பாடுறிய தங்கம். இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தா? ஓ, போன்ல வருமா? பரவாயில்ல, போனை பார்த்து பார்த்து என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? அப்பா போனா? இது அப்பா போன் இல்ல தங்கம், இது அம்மாவோட போனு. அப்பா தான் இங்க இல்லையே. ஐயோ ரியா குட்டி, அப்பா ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காருடா. அதான் அம்மா இருக்கேன்ல உன் பக்கத்துல. ஐயோ ரியா, அப்பா ஒரு வேலையா போயிருக்காருடா, காலையில தான் வருவாரு. அதான் அம்மா இருக்கேன்ல, நீ அழாம இருக்கணும்ன்றதுக்காக தானே அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு போனாரு. ஐயோ, தூக்கம் வருதா? தூக்கம் வந்துருதா அழறியா? சரி வா, அம்மா உன்னை தூங்க வைக்கிறேன். ரியா, இந்த உலகத்துல எல்லா குழந்தைங்களும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அம்மா மட்டும் கூட இருந்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனா நீ உன் அம்மா நான் பக்கத்துல இருந்தும் கூட அப்பா தான் வேணும்னு கேக்குற. இதுல இருந்தே தெரியுது, உன் மனசுல அம்மா அப்பான்ற எல்லா ஸ்தானத்திலயுமே ஷமீர் தான் இருக்காரு. அது உன்னை சொல்லி தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு. நீ பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மாவா செய்ய வேண்டிய எதையுமே நான் உனக்கு செஞ்சதில்ல. ஆனா இதுக்கப்புறம் யார் தடுத்தாலும் சரி ரியா, உன் கூடயே இருந்து உன்னை பார்த்துக்கணும். ஐயோ, நான் ஒருத்தி, நான் அழுது உன்னையும் அழ வச்சிட்டு இருக்கேன். ரியா குட்டி அழாத, அம்மா அழல. ரியா குட்டி, அப்பா நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் போயிருக்காரு. இன்னைக்கு மட்டும் அப்பா நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா நாளையில இருந்து அம்மா உன் கூடயும் அப்பா கூடயும் தான் இருக்க போறேன். அம்மா உன் கூட இருந்தா ரியா குட்டிக்கு சந்தோஷம் தானே? பட்டுக்குட்டி, உனக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும்ல, அதே மாதிரி அம்மாவுக்கு உன் அப்பாவும் வேணும், நீயும் வேணும். நாளைக்கு காலையில அப்பா வந்து உன்னையும் என்னையும் அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. ஆமா தங்கம், நாளைக்கு நம்ம அப்பா வீட்டுக்கு போயிருவோம். அப்பா வீட்டுல பாட்டி தாத்தா சாராத்தை எல்லாரும் இருக்காங்கல்ல, அங்க போவோம். செல்லுக்குட்டி, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? அது கதை. காக்கா வந்து
தங்கத்துக்கு. அப்பா கதை சொல்லும்போ பாப்பா சாச்சுவேன். ஓ, அப்பா உன்னை தினமும் கதை சொல்லி தான் தூங்க வைப்பாரா? ஓஹோ, பாப்பா கதை சொல்லி அப்பாவை தூங்க வைப்பியா? சரி சரி, பாப்பா கதை சொல்லி அப்பாவை தூங்க வைக்கிறது இருக்கட்டும். இன்னைக்கு பாப்பா தூங்குறதுக்கு அம்மா கதை சொல்லட்டுமா? மியாவ் கதையா? சரி, மியாவ் கதை, பௌபவ் கதை, காக்கா கதை, எல்லா கதையும் அம்மாக்கு தெரியும். எல்லா கதையும் அம்மா சொல்றேன். நாளைக்கு மட்டும் உன்னோட உன் அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் தினமும் உனக்கு கதை சொல்றது தான் இந்த அம்மாவுக்கு வேலை. செல்லக்குட்டி, நீ பேசுறது இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதுக்கு மேல உன்னையும் அப்பாவையும் விட்டு என்னால இருக்க முடியாது. ஷமீர், இப்ப கூட நாளைக்கு நீங்க என்ன வந்து கூட்டிட்டு போயிருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். செல்லக்குட்டி, அப்பா நாளைக்கு காலையில வருவாரு. இப்ப ரியா குட்டியும் அம்மாவும் அப்பாவை நினைச்சுக்கிட்டே தூங்க போறோம். சரியா? 90 ஆண்டுகள் நீ கேட்கிறாய், ஜன்மங்கள் 1000 போதாதடா, நம் கனவை செதுக்க பேரண்டம் போதாதடா, இவ்வுலகில் இருக்கும் தெய்வங்கள் போதாதடா, கொட்டி கொட்டி கூவு கொண்டு கட்டி முட்டி மோதி கொண்டு திட்டி திட்டி தீர்த்த பெண்ணும் போதவில்லையே போதவில்லை. உன்னை போல போதை ஏதும் இல்லையே. ஐயோ, என்ன பாட்டு இது? ஒன்னும் புரிஞ்சு தெரிய மாட்டேக்கி. ஐயோ, நம்ம காலத்துல எல்லாம் என்ன மாதிரி பாட்டு வரும்? இது என்ன பாட்டு? கன்றாவியா கிடக்கு. எத்தே, என்ன டீ எத்தே சொத்தேன்னு காலங்காத்தால வந்து நிக்கிற? என்ன எனக்கு என்ன வச்சிருக்க? கிளவி, உனக்கெல்லாம் வைக்கணும்னா முட்டை தான் மந்திரிச்சு வைக்கணும். என்னது, முட்டையா? ஐயோ இல்லத்தே, உங்களுக்கு முட்டை வேக வச்சிருக்கேன்னு சொன்னேன். வேக வச்சு கொண்டு வந்து தாரேன். சரி சரி, நேரம் எம்பிட்டாவது? வயிறு வேற பசிக்குடி, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாப்போ. எடுத்துட்டு வரத்தே. அப்புறம் என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கா, அதனால இன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் கோழி எடுத்து குழம்பு வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். வையி டீ, போ வையி. உன் அப்பா வீட்ல இருந்து 10-15 கோழியை கொண்டு வந்து விட்டுருக்கீல்ல, அதுல ஒன்ன போய் அடிச்சு குழம்பு வைப்போ. கிழவிக்கு கொழுப்ப பத்தியா? எத்தே, என்னத்தே இப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டுல ஏதுத்தே கோழி? தெரியுதுல, நம்ம வீட்ல கோழியும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு. அப்புறம் எனக்கு போய் குழம்பு வைக்க? போ போய் ஏதாவது காய போட்டு சாம்பார வை. ஐயோ எத்தே, வீட்டுல கோழி இல்லைன்னா என்ன, கடையில போய் ஒரு 1/4 கிலோ கறியை வாங்கிட்டு வந்து என் தங்கச்சிக்கு கொஞ்சம் குழம்பு வச்சு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுங்கத்தே. அம்மாடியோ, 100 ரூபாயா? கேட்ட 100 ரூபாய்க்கு 100 ரியாக்ஷன் கொடுக்குது பாரு இந்த கிழவி. 100 ரூபாயா? உனக்கெல்லாம் பணத்துக்கு எங்கிட்ட விலை தெரியுது? ஏன் மோவங்க பாரின்ல கிடந்து கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்புறேன் தானே இப்படி பணத்தோட விலை தெரியாம அலைஞ்சுக்கிட்டு கிடக்க? ஐயோ எத்தே, நான் 100 ரூபாய் தானத்தை கேட்டேன். அதுக்கு எதுக்கத்த ஃபாரின்ல இருக்க உங்க பிள்ளைகளாம் இழுக்கிறீங்க? இப்ப என்னத்த 100 ரூபாய் கொடுக்க மாட்டீங்க அவ்வளவுதானே? வேணாம் விடுங்க. அப்படி சொல்லிட்டு போட்டி அல்லாம காலங்கத்திலே சண்டைக்கு வந்து நிக்காத. நீயே நானும் போடுற சண்டையில பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க எல்லாம் வீடு தேடி வந்துருவாங்க. அத்தை, ஐயோ வந்துட்டாங்க போலயே. பெரியம்மா, எப்படி இருக்கீங்க பெரியம்மா? அதே இதாரு ராமலிங்கம்மா, வாங்க வாங்க. நீங்க துபாயில இருந்து எப்ப வந்தீங்க? நாங்களாம் வந்து கொஞ்ச நாள் ஆகுது அத்தை. சரி சரி, வாங்க வாங்க. என்ன இது சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? சொல்லிட்டு வந்திருந்தா நான் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பேன், ஆட்டை பிடிச்சி பிரியாணி பண்ணி இருந்திருப்பேன், மீனை பிடிச்சி வறுத்து வச்சிருந்திருப்பேன். கிழவி, ஊர்ல இருந்து என் தங்கச்சி வந்திருக்கா, சிக்கன் வாங்கணும், ஒரு 100 ரூபாய் கொடுன்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ உன் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னதும் கோழிய புடிங்க, ஆட்டை வெட்டுங்க, மீனை பொறிங்க நான் சொல்றேன். ஐயோ அதெல்லாம் பரவாயில்லத்த. இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, எங்கள் பொண்ணு ஐஸ்வர்யா இருக்கால, அவளுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். என்னது, ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணமா? அவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணமா? ஆமாத்த, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. அது முன்னாலேயே அவளுக்கு கல்யாணமானது அது ஒன்றும் சரிப்பட்டு வரலத்த. அந்த பையனுக்கும் நமக்கும் எல்லாம் ஜாதி மதம்னு எந்த விதத்துலையுமே ஒத்து வரல. அதனால அதெல்லாம் வேண்டான்னு வச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம்.
ஆமா பெரியம்மா, இப்ப பாத்துருக்க பையன் என்னோட ஃப்ரெண்டோட பையன் தான். அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அதனால அவனுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சுதான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதிச்சிருக்கான். சரி சரிப்பா ராமலிங்கம், உங்க பொண்ணு, நீங்க அதுக்கு நல்ல வாழ்க்கையை தானே அமைச்சு கொடுப்பீங்க. ஆமத்த, அப்புறம் வர 11ஆம் தேதி நம்ம கதிர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கே, அந்த முருகன் கோயிலை வச்சுதான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வரணும். சரி சரிம்மா, வந்துடுறோம். அதுக்கு என்ன, அப்புறம் அபிராமி எல்லாரும் அங்கதானே இருக்காவோ, நானும் என் மருமக எல்லாருமா சேர்ந்து கல்யாணத்தன்னைக்கு வந்துடுறோம். சரிங்க பெரியம்மா, சரி அப்ப நாங்க வரோம். ஐயோ இருப்பா, வந்தது போறேங்கிற, ஒரு காப்பி தண்ணியாவது சாப்பிட்டுட்டு போ. இது மருமகளே, இந்த பத்திரிக்கை கொண்டு போய் உள்ள வை, இவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. காயத்ரி, தட்டுல தோசையை போட்டு கொடுத்துட்டு போனா இன்னும் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க. சாப்பிடுறேன்க்கா. என்னத்த சாப்பிடுறியோ? வந்ததுல இருந்து ஒழுங்கா ஒன்னும் சாப்பிடவும் மாட்டேங்கிற, எதையோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? ஐயோக்கா ஒன்றும் இல்லைக்கா, நான் சாப்பிட்றேன். அப்புறம் வெளியே யாரோ பேசுகிற சத்தம் கேட்டுச்சு, யாருக்கா வந்திருக்கா? அது என் மாமியாரோட சொந்தக்காரங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா, அந்த பொண்ணு கூட உன்னை விட சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கே கல்யாணம் ஆக போகுது. நீ தான் எந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் வேண்டாம் வேண்டானே சொல்லிக்கிட்டு இருக்க. அக்கா, யார் வந்திருக்காங்கன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ள இப்போ யாராவது என் கல்யாண பேச்சு எடுக்க சொன்னாங்களா? ஆமா, எடுத்துட்டா மட்டும் நீ என்ன ஒத்துக்கவா போற? அம்மா அப்பா இருந்திருந்தா நீ இப்படி இருந்திருப்பியா? காலகாலத்துல உனக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருந்திருக்க மாட்டாங்க. யாரும் இல்ல, இந்த அக்காக்காரி மட்டும்தானேன்றதுனால தானே நான் சொல்றதை கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு இருக்க. அக்கா, ஹாஸ்டல்லையே தனியா இருந்து இருந்து வெறுத்து போச்சு. கொஞ்ச நாளைக்கு உன் கூட இருக்கலான்னு வந்திருக்கேன். வந்த இடத்துல நீயும் கல்யாணம் கல்யாணம்னு பேச்செடுத்து என்னை திரும்பவும் ஹாஸ்டலுக்கே போக வச்சிடாத சொல்லிட்டேன். ஐயோ சரி சரி, நான் ஏதாவது சொன்னா உடனே இப்படி சொல்லிடுவேன். நீயே இப்பதான் வந்திருக்க, ஒரு 10 நாளாவது இருப்பேன்னு நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள திரும்பி போயிடாதம்மா. நான் எதுவும் பேசல. சரி சரி, நீ முதல்ல சாப்பிடு, நான் உங்களுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுத்துட்டு வரேன். சரிக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.